ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ரூடு மாமா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே நின்றவங்கள பார்த்து ஆத்தி இவரா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜெர்க்காக, என்னடாம்மா என்னை பார்த்து சந்தோஷப்படுன்னு பார்த்தா இந்த மாமாவை பார்த்து ஏன் வந்தான்னு பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லி இப்போ ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னது வேறு யாரும் இல்லை, சாச்சாத் நம்ம ஜிமினோட அப்பாவே தான். மாமா எப்படிங்க மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன மாமா குறை, நான் நல்லா இருக்கேன். அத்தை வரல, அத்தைம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காடா, அவள் வரல, ஆனால் வேற ஒரு ஆள் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்க, இங்கே பார் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி ஒரு பொண்ணை நிறுத்துறான். இதோ உங்களுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம், சிஸ்டர் மோட தான். சாரா அப்படிங்கிறீங்க. அக்கா அப்படின்னு வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. அக்கா எப்படி இருக்கீங்கக்கா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. என்னடாம்மா இப்படியே வெளியே நிற்க வச்சு பேசிங்களா, அனுப்பிடுறதா உத்தேசமா என்ன? ஐயோ மன்னிச்சுக்கோங்க மாமா, அப்படிலாம் இல்லைங்க, உள்ளே வாங்க வாங்க மாமா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு, வா சாரா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம், ஐயோ இப்போ என்ன நடக்க போதும், வீட்டில் ஒரு பிரளயமே நடக்குமே. எங்கம்மா அந்த ஜிமின்னு பையன்? மாமா மாமா ரூமில் தூங்கிட்டு இருக்காருங்க மாமா, நீங்கள் அங்கே உட்காருங்க மாமா, நான் கூட்டிகிட்டு வரேன். அட விடுக்கண்ணே, நானே போய் அவனை பார்க்குறேன். இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கானாக்கும், இதான் பட்டணத்தில் வந்து வாழ்கிற லட்சணமாக்கும், காலங்காத்தால் எந்திரிச்சமா கொண்டமான்னு இல்லை அப்படின்னு. ஐயோ மாமா, ஜிமின் மாமாவுக்கு வேலை 9 மணிக்கு மேலே தான், அதனால் அவர் லேட்டாக தானுங்க மாமா எந்திரிப்பார். சோம்பேறியாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இதே ஒழுங்காக கிராமத்தில் இருந்தால் இந்நேரம் வயல் வரப்புன்னு 5 மணிக்கே எந்திரிச்சு வேலை செஞ்சு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, இந்த மாமா வேறு அப்படின்ட்டு, நீங்கள் உட்காருங்க மாமா, அவங்களுக்கு காஃபி போட்டுட்டு வரேன். சரிடா கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காஃபி போடுறதுக்கு ஓடிட்டு மனசுக்குள்ளே இங்கே பார்த்துட்டு வரோம். ஷோ எங்கள் மினியை பார்த்தா என்ன ஆகுமோ, இந்த மாமா கிட்டே சொல்லலான்னு பார்த்தா மாமா வேற விட மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு பதட்டத்திட்டே நிற்கா. சாரா அக்கா அப்படின்னு சாரா அப்படின்னு பார்க்க, என்னக்கா உங்கள் மூஞ்சி ஒரே பதட்டமாக இருக்குது, என்னங்காச்சு, எதுவும் பிரச்சனைங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சாரா, இப்போ வந்து சின்ன பொண்ணு அப்போலே நம்ம மூஞ்சி பார்த்து கண்டுபிடிக்கிறோம். ஐயோ பேசாமல் ரெடி, நீயே பதறி மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இங்கே இந்த பையன் இன்னுமா தூங்குறான், ஜிமினே இந்தாடா ஜிமினே அப்படின்னு அவங்க அப்பா கதவை தட்டி அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. கதவு திறந்தா இருக்குது. ஜிமினோ அப்படியே என்னப்பா அப்படின்ட்டு ஏதோ ஒரு இதில் முழிச்சவ, அப்பா அப்பா எப்படி இங்கே அப்படின்னு டபாரு கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவரோ என்னடா என்னை பார்த்து இப்படி கத்துற? கண்ணை போட்டு நல்லா கசக்கிட்டு, அப்பா அப்பாவே தான். ஐயோ இந்த மீசை எதுக்கு இப்போ இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு. அப்பா நீங்கள்? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ நேரமாக தூங்கிட்டுருப்ப. ஐயோ வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டாரா? அது இல்லைங்கப்பா அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் எழுந்து வர. இப்போது ஜேகேவும் ஏதோ சவுண்ட் கேட்டால் எழுந்து வரான். அவனை பார்த்துட்டு, இது யாரா ஒரு பையன் நிற்கிறான்? அப்பா இது என்னோடய ஃப்ரெண்டு ஜாங்கோக்கு பேர். அப்படியே ஜங்குக்கு வந்து, இது எங்கள் அப்பாடா. ஓ அங்கிள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்களா அப்படி ஜங்குக்கு ஸ்கோர் பண்ண. பாரு இது புள்ள எப்படிலாம் இருக்கு அடப்பாவி அப்படின்னு ஜிமின் முறைக்க. அப்படியே வாங்க அங்கிள் உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க, கால் வலிக்க போகுது அப்படின்னு. அவனே இதை திருவிழாடலை எங்கள் அப்பாட்டே ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு. போடா உனக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அங்கிள் இருக்கீங்க, உடம்பு நல்லா இருக்கா, ஆண்டி ஏன் கூட்டிகிட்டு வரல, அவங்க நல்லா இருக்காங்களா, என்ன அங்கிள் ஒரு கால் கூட பண்ணி சொல்லாமல் திடீர்னு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு அவங்க கேள்வி மேலே கேள்வியாக கேட்க. அவரோ இருப்பா நீ வயசு பையன் இப்படி கேள்வியாக அடுக்கலாம், என்ன மூச்சு விடத்துக்கு விடுப்பா, நான் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்ட்டு வரோம். அப்படியே பேசி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. அப்போ ஜிமினோ இப்போ ரொம்ப இது முக்கியம் வளவலன்னு பேசுகிறானே, என் பிரச்சனை புரியாமனு ஜங்குக்கு கண்ணாலே அடையேன்னு கூப்பிட்டுட்டே ஜங்கு, இவன் வேற என்னடா அவன் பிரச்சனை அப்படி மச்சம் கண்ணாலே காட்ட, என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு திரும்பி பார்க்க மினி ரூமு காட்டுறான் கண்ணால். இந்த ரூமில் இப்போ என்ன பண்ண சொல்கிறான்? ஓ அப்படியே மச்சாயிரு அப்படியே பேசிக்கிட்டு ஜங்குக்கு போய் மினியோட ரூமை டோரை வந்து நாக் பண்ணி விட. அட பாவி என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் குடுக்குன்னு ஓடி, இப்போ இதுக்குள்ள அந்த கதவை தட்டினேன், நீ தானே மச்சா கண்ணாலே இவ்வளோ நேரம் அவளை கூப்பிட சொல்லி கண்ணை காமிச்சா, அதான். அட பாவி என் வாழ்க்கையில் ஒருளோட மண்ணலி கொட்டிட்டியடா, போச்சு அந்த டோரை லாக் பண்ணி விடுன்னு சொன்னேன், அவகீது எழுந்து வந்துடுவா, காரியத்துக்கு எடுத்துருவான்னு இப்போ தட்டி
காரியத்தை கெடுத்துட்டியேடா அப்படி. அட பாவி கிராதகா, இதை வாயை திறந்து சொன்னா என்ன? நீ கண்ணாலேயே இப்படி அபிநயம் பிடிச்சா எனக்கு எப்படா தெரியும்? நான் நீ கதவை தான் தட்ட சொல்கிறேன்னு நினச்சி தட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போச்சு, இப்போ வந்துருவாளே அப்படின்னு நினைக்கும் போதே டபார்னு மினி கதவை தந்து சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க. மினியோ ஒரு குட்டி ட்ரெஸ் மாதிரி மாட்டிட்டு வந்துக்கா. இதை பார்த்த ஜீவன் அப்பா, என்ன கன்றாவி ட்ரெஸ் இது அப்படின்னு, இந்த புள்ள யாருடா அப்படின்னு அவர் பார்க்க. அப்போது அவளோ மினியே வந்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. மினி இஸ் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஜிமின் இன்ட்ரோ கொடுக்க. ஓ அங்கிள் வணக்கம் அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு, நான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்ட ஒட்டி நிற்கா. அவர் அப்படியே ஜிமினை மறைச்சிட்டு, என்னடா இது, இந்த பிள்ளை என்னமோ தசு புசுன்னு சொல்லுது, என்னடா சொல்லுது அப்படின்னு அவர் புரியாமல் கேட்க. கேர்ள் ஃப்ரெண்டு நல்ல வேலை உங்கள் அப்பாவுக்கு புரியல அப்படின்னு ஜேகே சொல்ல, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல சாரி அப்படின்ட்டு மினி, அதாவது அங்கிள் நான் வந்துட்டு உங்கள் பையனோட காதலி அப்படின்னு சொல்ல. எதை அப்படின்னு அவருக்கு தலையில் இடிய விழுந்த மாதிரி இருக்கு. இங்கே காஃபி கொடுத்த கை உங்களுக்கு அப்படியே கடை நடுங்க. கரெக்டான நேரத்தில் தப்பான என்ட்ரி கொடுத்துட்டு அப்படின்னு ஜேகே உங்களை பார்க்க. நீங்கள் ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி திருத்துன்னு முழிச்சிட்ருக்க. உங்கள் மாமா அப்படியே உங்களை திரும்பி, என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிறாரு. மாமா. அப்போ ஜிமின், அப்பா அவளுக்கு எதுவும் தெரியாது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை, என்னடா நடக்குதுங்க, அந்த பிள்ளை என்னென்னமோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோ, இந்த பாருமா இந்த பிள்ளை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. நீங்கள் மாமா நீ வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர், தெரியுமா சொல்லு. என்ன ஜிமன், ஏன் திடீர்னு உங்கள் டேடி இப்படி ஃபோர்ஸாக பேசுகிறாரு? அங்கிள் இது ஜிமினோட அத்தை பொண்ணு மட்டும்தான் சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்பா அது வந்து நீ வாய மூடுறா சங்குக்கோ, அதை மட்டும் சொல்லலை அங்கிள், வேற என்ன சொல்லி வச்சுருக்கான். அவனுக்கு சம்பளம் இல்லாமல் சமைக்க வந்த வேலைக்காரி. என்ன சொன்ன? நான் எப்படா அப்படி சொன்னேன்? அப்பா அதெல்லாம் இல்லை, எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கனால எனக்காக சமைக்கிறதுக்காக என் மருமகளை பார்த்தா உனக்கு சமைக்க வந்த மாதிரி இருக்கா? இந்த பாருப்புல எது அப்படின்னு அப்படியே பார்க்க. இங்கே பாருமா உன்னை தான் கூப்பிட்றேன், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அது சனி அப்படி ஜேகே சொல்ல. ஜேகேவை மினி ஒரு முறை இருக்க, சாரி உன் பேர் அப்பப்போ எனக்கு மறந்துடுது, ஏன்னா சனி இல்லாமல் பேர் வைப்பாங்க அப்படின்னு சாரா அவங்க கிட்டே கேட்க. நீங்கள் இவ வேறு கேள்வி கேட்குற நேரத்தை பாருன்னு. இல்லடி அந்த அக்கா பேர் மினி. ஓ கரெக்டாக தான் சொல்கிறாரு அந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டி இப்படி சொல்கிற, பார்க்கறதுக்கு நல்லா சனி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசரிக்கா. சும்மா இரு சாரா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன். மினிக்கோ இங்கே செம காண்டு அப்படியே, இது என் பேர் மினி அங்கிள் அப்படின்னு சொல்கிறா. மினியோ என்ன இளவா வேணா இருந்துட்டு போட்டுமா, இங்கே பாரு அந்த பையன் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மாமா இருக்கானே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எது ஜிமின், உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு? அது மினி நான் சொல்கிறேன். அவன் என்னத்த சொல்கிறது, அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேனே, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் யாரோட தெரியுமா, தோ இங்கே நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி உங்களை கை காட்டா. நீங்கள் ஐயோ போச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. மினியோ எதை ஹீரா நீ அப்படின்னு சொல்லி பார்க்க. ஐயோ மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு நீங்கள் குனிஞ்சிக்கிறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே வந்துட்டு அது வந்து அப்படின்னு மினியை பார்க்க. வாய மூடு, யூ ஷட் அப், என்ன நினச்சிட்ருக்க நீ, எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஏமாற்றிருக்கீங்க இல்லை, யூ சீட்டர் பிளடி ஃபூல் கண்ட்ரி ஃப்ரூட் அப்படி இப்படின்னு அவள் பாட்டுக்கு கசாமுசான்னு கத்த. இங்கே காலிங் பெல் சவுண்ட். ஜேகேவோ அடச்சா நல்ல சீன் போயிட்டுருக்கேன், கேமல்ட்டா அவன் வந்து குறுக்க வந்து இங்கே காலிங் பெல்லம் கேட்டுருக்குது அப்படின்ட்டு. ஐயோ அங்கிள் நீங்கள் இல்லைலாம் டிஸ்டர்ப் ஆகாதீங்க, நீங்கள் இந்த சீனை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போக. சார் இல்லை இந்த சீனுக்கு வந்து நீங்கள் தான் இம்பார்ட்டண்டான ஆள், நீங்கள் இங்கே இருந்து தான் ஆகணும், நான் போய் பார்த்துட்டு வரேன். அதுவும் சரி தான், என்ன ரைட்ரு இதெல்லாம் ஓ வேலையா? ஆமாப்பா என்னோடய மைண்ட் வாய்ஸ். சரி இப்போ நம்ம சாரா அப்படியே போய் டோரை ஓப்பன் பண்ணால் அங்கே நிற்கிறது வேறு யாரும் இல்லை, நீங்கள் சமையல் போட்டியில் ஜெயிச்சிங்களே அந்த ஓனர் தான், அது வேறு யாரும் இல்லை சாச்சா நம்ம தயாங்கே தான். சிலர் இதை கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. நம்ம தயாங்க அப்படியே வந்து நிற்க, இவர் யார் அப்படின்னு சாரா திருன்னு முடிக்க. வீடுக்கு இது மாறி வந்துட்டோமா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற கைரா கிட்ட தயாங்க கேட்க. இல்லை பாஸ் இந்த வீடு தான், இப்போ கரெக்டாக தான் வந்திருக்கோம், ஆனால் பொண்ணு வேறு மாதிரியில் இருக்குது, ஆனால் அந்த பொண்ணு மாதிரி லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படின்னு அவள் கேட்க. இப்போ தயாங்கோ தயாங் நேற்று கூட அங்கே பார்த்தீங்களே. நான் எப்போ உங்களை பார்த்தேன், இப்போ தான் முறையாக பார்க்குறேன். இல்லை நேற்று கூட சமையல் போட்டல இவங்கள தானே பார்த்தோம். ஐ திங்க் ஸோ பாஸ், இந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
பாவாடை தாவணியில் இருக்கவும் அதுவும் ஃபேஸ் கட் 2 பேருக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கவும் இவங்க கன்ஃபியூஸ் ஆகி இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கா. இங்கே ஜேகே அடே ஏற்கனவே உள்ள ஒரு குளறுபடி ஓடிட்டுருக்கு, வெளியே எவன்டா குட்டையை குழப்பிட்டு இருக்குது, ஷோ இருக்குடா நானே வரேன் அப்படின்ட்டு ஜேகே இப்போ வெளியில் வந்து என்ன இங்கே பிரச்சனை, உனக்கு கதவை திறக்க சொன்னால் இங்கே என்ன நின்று பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சாராவை பார்க்க, அது இவங்க யாருன்னு தெரில, நேற்று என்ன ஏதோ மாலில் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நானே இன்னைக்கு காலையில் தான் இங்கே வந்தேன் அப்படி திருன்னு சாரா முடிச்சுட்டு சொல்ல தயாங்கோ சாராவை குறுகுறுன்னு பார்க்க கைரா அப்படியே அது சாரி ஜேகேவை அப்படியே பார்க்க ஜேகே ஏய் நீயா மச்சான் அப்படின்னு தயாங்க பார்க்க டே நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு எல்லாரும் இந்த சந்தானா காமெடியில் வர மாதிரி அண்ணா நீ எங்கடா இங்கேன்னு கேட்டுக்குவாங்களா அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க. கைரா ஒன்றுமே புரியாமல் முழிக்க இப்படியே இங்கே ஒரு கிளம்ஸியாக போயிட்டுருக்கு. இங்கே ஜிமினோ உள்ளே இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு, எனக்கு பக்கபலமாக இருப்பான்னு பார்த்தா இந்த பையன் யார்கிட்ட போய் இப்போ கடலை வறுத்துட்ருக்கான்னு தெரியலேன்னு ஜிமின் உள்ளே 1000 பிரச்சனை போயிட்டதால வெளியில் ஜேகே மேலே ஒரு கண்ணை வச்சு எங்கடா இன்னும் காணோன்னு பார்த்துட்ருக்கா. ஜேகேவா வா மச்சான் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை நடக்கதே மறந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு ஐயோ வேறு பிரச்சனை போயிட்டுருக்கு, இவனை வேறு உள்ளே வான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு மெயின் முழிக்க தயாங்கோ இங்கே உள்ளே நடக்கிற பிரச்சனை ஒன்றும் புரியாமல் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்க இப்போ ஜிமின் அப்பா இந்த தம்பி யார், இது என்னோட புதுசாக வரீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க அது சாரி அங்கிள் இவன் என்னோடய ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லை நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோமா அதை பற்றி பேச வந்திருக்கான், உங்களுக்கு டிஸ்டர்பாக தான் சாரி நான் ரூமுக்கு கூட கூட்டிகிட்டு போய்க்கிறேன். அதில் என்ன தம்பி இருக்குது, பரவாயில்ல இதான் எல்லா செய்தியும் தெரிஞ்சு சந்தி சிரிச்சு போச்சே, இப்போ என்ன அந்த தம்பி தெரிஞ்சுக்கிறதுல மட்டும் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஜிமினை ஆரம்பிக்க ஜிமினுக்கோ இங்கே அச்சை நம்ம பிரச்சனையை வச்சு எத்தனை பேர் குளிர்காயிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷோ யாரா இவன் புதுசாக என் வீட்டுக்கு வராங்க, இவன் யார், இவன் கூட ஒருத்தர் வந்திருக்கா அவ யார் ஒன்றும் புரியலை. பத்தாதுக்கு இந்த சாரா பிள்ளை இப்போ எதுக்கு வந்தா, இவளை நான் இவ்வளோ நேரம் இங்கே கவனிக்கவே இல்லை, இவன் இப்போ வந்தானு ஜிமின் குழம்பி போய் நிற்கா. மினியோ ஜிமினை போட்டு கண்டபடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க திட்டிகிட்டு இருக்கா. அவன் அதெல்லாம் காதலே கூட வாங்கிக்கல, இவங்கெல்லாம் இப்போ வந்தாங்கங்கிற ஆராய்ச்சியில் இருக்கா. இப்போ மினியோ அப்போது என்னை எல்லோரும் சேர்ந்து ஏமாற்றிட்டீங்கள்ல, என்ன ஜிமின் உங்கள் அப்பா என்ன பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சட்டையை பிடிச்சி உழுக்கா. இப்போ தான் ஜிமின் அப்படியே ஐயோ இவ வேற எங்கே பாரு மினி, நான் வந்து உன்கிட்ட நீ என்ன சொல்ல பாரு, உங்கள் அப்பா சொன்னதெல்லாம் உண்மை தானே. தயாங் என்னடா நடக்குதுன்னு ஜெகே கிட்ட கேட்க அது அவங்க குடும்ப பிரச்சனை மச்சான் அப்படின்னு சொல்ல அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ தான் உங்களை கவனிக்கிறோம். இவ தானே நேற்று வந்தவ, ஆமாம் மச்சான் அதையே நீ இப்போ தான் பார்க்குறியோ, அவளை இவன் நினச்சி இவ்வளோ நேரம் சாரா கிட்டே நீ சண்டை போட்டுட்டு இருந்தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அதான் அந்த பொண்ணு எங்களை யாருனே தெரியாமல் முடிச்சுதா சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது அப்படியே ஜேகே கைராவை பார்க்குறான், கைரா அப்படியே ஜேகேவை முறைக்கிற மாதிரி பார்த்துருக்கா, இவன் நம்மளை இப்படி கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சீனுக்குள்ளே போவோம். அப்படியே ஜிமின் சட்டையை பிடிச்சி ஒழுக்கி அவள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்க இந்தாம்மா கையெடு என்ன நினச்சிட்ருக்குற நீ, ஒரு ஆம்பளை பிள்ளை மேலே இப்படி தான் கை வைப்பியா அப்படின்னு அவங்க அப்பா கத்த நீங்கள் வாயை மூடுங்க யூ பிளடி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி எது சொல்லுற ஷட் அப் மினி உன் இஷ்டத்துக்கு பேசாதா, அவர் என் அப்பா கொஞ்சமாவது மரியாதை கொடு, என்ன உங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும், யூ சீட்டர் என்னை ஏமாற்றிருக்க நீ, என்னடி நான் என்னை ஏமாற்றிட்டேன் அப்படிங்க, நீ பண்ணதுக்கு பேர் என்ன, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை மறைச்சி இன்னும் என்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்க, அதுவும் உன் பொண்டாட்டியை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு உனக்காக வேலை செய்ய வந்தவனே எவ்வளோ பொய், இதெல்லாம் சீட்டு இல்லையா அப்படி சொல்ல மா அதெல்லாம் தெரிஞ்சு போச்சுல இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்கா, பேசாமல் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புமா அவங்களாவது நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்பா சொல்ல நீங்கள் வாயை முடுங்க எல்லா பிரச்சனையும் உங்களால் வந்தது தான், ஜிமினுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு என்னை விடணுங்கிற எண்ணம்லாம் இல்லை, அவன் மனசை மாற்றி நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்த ஜிமின் மினி கொஞ்சம் அமைதியாக இரு, நான் ஏன் அமைதியாக இருக்கணும், அப்புறம் என்ன சொன்னீங்க ஓல்டு மேன் நான் எதுக்கு வெளியே போகணும், நீங்கள் வேணால் போங்க இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாமல் ஜிமின் ஓங்கி ஒரு அரை மினியை அவள் அப்படியே கணத்தை வச்சுட்டு என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் என்னையவே அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்க சாரி மினி ஆனால் நீ அப்பாவை இப்போல்லாம் மரியாதை இல்லாமல் பேசாத, அதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை தான், ஏன்னா நான் தான் உனக்கு எதுவுமே இப்போ இல்லாமல் ஆகிட்டேன்னு என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு அவ கத்த சரிம்மா இப்போ என்ன தான் முடிவாக சொல்ல வர, அதான் சொல்லிட்டேனே நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கும் இந்த வீட்டில் பங்கு இருக்குது, ஏன் இவரோட பிஸ்னஸில் கூட நான் ஷேர் ஹோல்டராக இருக்கேன், அதனால் நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களுக்கு கஷ்டமாக தான் நீங்கள் போங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களே இந்த பட்டிக்காடு இதையும் சேர்த்து கூடவே கூட்டிகிட்டு போங்க, நான் உங்களை தான் கை கட்டி சொல்கிறா மினி அக்கா நீங்கள் அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல வர, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை இதை பார்த்தா அப்படியே ஜிமினுக்கோ இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாதுன்ட்டு மினி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அறையை விட
என்னடா நினச்சிட்டு இருக்க? ஆனால் ஒன்றா என்ன அடிக்கிற? 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க. அக்கா அக்கா நீ பின்னாடி சுற்றினாலே ஒரு வார்த்தை சொன்னாலா உனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டு இப்போ என்னையவே அடிக்கிறியா? உங்கள் அப்பா என்னன்னா வீட்டை விட்டு வெளியே போங்கிறாரு. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்கன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. எங்கள் ஜிமினோ தலையில் வச்சுட்டு என்ன தான் இப்போ நான் சொல்லி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. என்னடா ஜிமின் நடக்குதுங்க? அப்போது நீ இப்போ முடிவாக என்ன தாண்டா சொல்ல வர? ஒன்று அந்த பொண்ணை அனுப்பு, இல்லையா எனக்கு ஒரு முடிவு சொல்லு. அப்பா நீங்கள் வேற என்னப்பா இப்போ தெரிஞ்சுக்கணும்? நான் தான் அப்பயே சொன்னேனே எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நான் இவளை விரும்பவே இல்லை அப்படின்னு. நீங்கள் தான் கேட்கவே இல்லை ஜிமின் அப்படின்னு ஒரு பார்க்க. பின்ன எனக்கு அப்போ பணம் தேவைப்பட்டுச்சு, உங்ககிட்ட வேறு வழி இல்லாமல் தான் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பணத்துக்காக. ஆமாம், பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எனக்கு இவன் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லை. ஏன் எனக்கு இவன் பிடிக்கவே பிடிக்காது. ஓ அப்படியா? அப்போது நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்பா பார்க்க. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? எனக்கு மினி தான் வேணும் அப்படின்னு அவள் கைப்பிடிக்க. இங்கே உங்களுக்கு ஹார்ட்டே அப்படியே வெடிச்சிடுது. நீங்கள் அப்படியே மாமா அப்படின்னு உங்கள் மாமா பக்கத்தில் போய் நிற்க. இதான் நீ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையா கண்ணு அப்படின்னு அவர் கேட்குறாரு. மாமா ஜிமின் மாமா சொல்கிறதுல இது தப்பு இல்லைங்களே. என்ன சொல்கிற நீ? அவர் முன்னாடியிலேருந்தே என்னை பிடிக்கலன்னு தானுங்க மாமா சொன்னார். நீங்கள் தானுங்க மாமா கேட்கவே இல்லை. அவருக்கு பிடிக்காமல் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஏன் மாமா கஷ்டப்படுத்தணும்? மாமாவுக்கு தான் எனக்கு பிடிக்கலையே. மாமாவுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை மாமா. அதனால் நம்ம புரியுதுமா, நீ அமைதியார் அப்படின்ட்டு. இப்போ என்னடா சொல்ல வர? உனக்கு அந்த புள்ள தான் வேணும், உனக்கு இவ வேணாம் அப்படி தானே? ஆமாம் அப்படின்ட்டு ஜிமினிக்கா. சரிடா, அப்போனா நீ சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவெடு. நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அதான் சொல்லிட்டாளே நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு. அதனால் நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன். நீ நாளைக்கு நான் வருவேன், ஒரு நல்ல முடிவாக சொல்லு. நீ அந்த பிள்ளைய தான் வச்சுக்குவேன் அப்படின்னா நான் நாளைக்கே என் கையோட ஹீரோவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது. ஊர் பக்கம் வரவே கூடாது. உன்னை தலை முழுகிட்டு தான் இங்கேருந்து போவேன். என் மூஞ்சில் கூட முழிக்கக்கூடாது. நான் செத்தாலும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே நீ ஹீரோவை உன் கூட வச்சுக்கிறேன் வாழ்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைய அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். நான் ஏன் போகணும் அப்படின்னு மினி மறுபடியும் ஆரம்பிக்க. மினி அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்த. என்னையவே அடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. இங்கே அதான் இதுக்கு மேலே எந்த முடிவும் இல்லை. நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன். உங்கள் பக்கம் அப்படியே திரும்பி, ஏம்மா இவ்வளோ நடந்திருக்கு, மாமா கிட்ட எதுவுமே சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல? நீ கூட எல்லாத்தையும் மறைச்சிட்டல? மாமா அப்படி இல்லைங்க மாமா அப்படின்னு எது சொல்லுவார். சரிம்மா, அவன் முடிவெடுக்கட்டும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே இரு, நாளைக்கு மாமா அவனை கையோடு கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வெளியே போக்க. தயாங்க இவ்வளோ நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கிள் அப்படின்னு கூப்பிட. யார் தம்பி நீ அப்படின்னு பார்க்குறாரு. அது நான் பக்கத்து வீட்டில் தான் குடி வந்திருக்கேன் அங்கிள், என் ஃப்ரெண்டு தான் இவன் எனக்கு தெரியும் அப்படின்னு ஜேகே கேட்டால். ஆமாம் அங்கிள், நீங்கள் ஏன் எங்கேயோ போய் தங்கணும், வாங்களே என் வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு தயாங்க கூப்பிட. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போக. தயாங்க இப்போ ஜிமின் அப்பாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். அங்கே கைரா அப்படின்னு நின்றுட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அப்போ மினியோ மாறுன கதவை சாத்த. இங்கே சாராவோ ஐயோ அந்த அக்கா போய் கதவை சாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே சொல்ல. இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஐயோ போய் காப்பாற்றுங்க. எதுக்கு? அந்த அக்கா ஏதாவது தப்பான முடிவு இது எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நடந்த பிரச்சனைனா பார்த்தீங்களா? ஜிமினை தான் எதை அத்தானா? ஆமாம், அக்கா வீட்டுக்காரு எங்கள் ஊர் சைடு அத்தான்னு தான் சொல்லுவோம். சரி நீ மேலே சொல்லு அப்படின்னு சொல்ல. அதான் அந்த அக்கா போய் கதவை சாத்திக்கிட்டாங்களே, மனசு உடஞ்சி போய் தானே கதவை சாத்திருப்பாங்க. ஜிமினை தான் துரோகம் பண்ணிட்டாருன்னு அதனால போய் ஏதாவது பண்ணிக்க போகிறாங்க. எது? ஆமாம், அவள் 4 பேர்த்த சாவடிப்பா, அவெல்லாம் சாவ மாட்டா, நீ அவளோட இது பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ பக்கத்துலேருந்து கைரா ஜேகேவை சொல்கிறேன்டா, உனக்கு என்னடி பிரச்சனை அப்படி திரும்ப. இல்லை சார் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது ஒரு சோசியல் சர்வீஸ். என்னது? இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கு லவ்வர்னு ஒருத்தி இருக்கா, அவன் நினப்பில் இருக்காளா? ஐயோ நம்ம ஆள் வேறு இப்போ கடுப்பாகுதே. அது கைராமா அப்படின்னு சொல்ல. சாரா ஐயோ அந்த அக்கா போய் ரொம்ப நாச்சு. வேறு இப்போ என்னடியே உனக்கு பிரச்சனை? காப்பாற்றுங்க, ஏதாவது பண்ணிக்க போகிறாங்க. அவள் சாகலாம் மாட்டா, வேணா 4 பேர்த்த சாவடிப்பா. அங்கே ஒருத்த உட்காந்துக்க, நீ கூத்து கலாட்டம். அவள் உள்ளே போய் கதவை சாத்திக்கா, அவள் தான் காரணம். அவனை போய் நோண்டு, உன் பொத்தானை போய் கூப்பிட்டு போய் கதவை திறக்க சொல்லு. ஏன் உயிரை எடுக்கிற? இவள் வேறு வந்துட்டாலே நான் இருக்கேன். என் டாலிங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் வேறு சமூக சேவை செய்ய இவளை கண்டுக்காமல் விட்டுட்டேன்னு கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப கைரா இப்போ அவள் பாடிக்கா வெளியில்
போக ஐயோ நம்மளால எங்கேயோ போகுதே. கைரா ஏய் இந்தாடி அப்படி சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சிருக்க. விடுங்க, இத்தனை நாளாக ஒரு ஃபோன் கால் இல்லை, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலை, எங்கே இருக்கீங்கன்னு மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை இல்லை, இப்போ தான் உங்களுக்கு கண்ணு தெரியுதாக்கும். ஐயோ செல்லமே அதெல்லாம் இல்லடி, இங்கே ஒரு சின்ன வேலையை வந்து தோ நிற்கிறாளே அப்படியே பார்க்க ஹீரா பாவண்டி அவ தர்கான் பர்க்கு பையன் என் ஃப்ரெண்டு இவனால் வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்போ சாராவோ போய் கதவை ஐயோ ஏங்க கதவை தருங்க ஹலோ அப்படின்னு கதை தட்ட திறக்கவே இல்லை மினி. ஐயோ பயமாக இருக்கு அப்படின்னு பயப்பட இவ வேற மனசில் நிம்மதியாக பேச விட்றாளா. காதலிச்சவன் அவன் எப்படி உட்காந்துருக்கான், நம்ம தான் பதற வேண்டியதாக இருக்குது. கைராக்கும் இங்கே ஒரு வேளை அவங்க ஏதோ பண்ணிக்க போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட சொல்ல சரி சரி நீங்கள் 2 பேர் பார்த்துட்டு என்னையும் பயமுடுத்தாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சரி நானே கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி மினி சனினே கதவை தர, நீ உயிரோட இருந்தாலும் தள்ளதான் செத்தாலும் தள்ளதான், கதவை துறடி, சாகுறேன்னா எங்கேயாச்சும் போய் உத்தரத்தில் தூக்க மாட்டி தூங்க வேண்டியதானே, இங்கே தான் சாவியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டு டமார் தட்ட இங்கே மினியும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கரெக்டாக இவன் திறக்கிற மாதிரி தெரியல உடச்சி உள்ளே புந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கதவை டொமான்னு உடைக்கிறதுக்கு ரெடியாக இங்கே கரெக்டாக மினி வந்து அப்போ கதவை திறக்க கரெக்டாக வந்துட்டு ஜேகே உடைக்கவும் அவன் மேலே மோதி ஜேகே கீழே விழுக போகிறான். அப்போ கைரா டக்குன்னு கையை பிடிச்சி நிறுத்திடுறான். கைராவும் ஜேகேவும் ஒரு பக்கம் உருளை கீழே விழுந்த மினிக்கு மூக்கில் அடிபட்டு என் மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஏன்னா ஜேகே வந்து ஃபோர்ஸில் மினியை பிடிச்சி தள்ளியிருப்பான். மினி கீழே விழுந்த மூக்கில் அடிபட்டுருச்சு. கைரா அவனை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் விழுந்திருப்பா. சாரா இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. இப்போ நீங்கள் என்னடி பண்ணுறாடி அக்கா இங்கே பாரு காமெடி, அந்த அக்கா கீழே விழுந்து கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்காங்க அப்படி அப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்று அடித்தால அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறான். அடி சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே அவள் ஜேகே அப்படியே கைராவோட இன்னும் உருண்டுகிட்டு இருக்கான். சார் கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கைரா சொல்ல நானே கீழே விழுந்துட்டேன், இடுப்பு வலிக்குதுடி, நீ என்னை தூக்கி விட. எது என் மேலே நீ தான் படுத்திருக்க எந்திரி அப்படின்னு சொல்லி கைரா தள்ளிட்டு இருக்கா. இதுங்க என்ன இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சாரா வந்து மெதுவாக சொல்கிறடா ஜேகே அடாடா இங்கெல்லாம் இம்சை பண்ணுதுங்கப்பா, ரொமான்ஸே பண்ண முடியல. என்னம்மா உனக்கு பிரச்சனை, எனக்கே 4-5 எபிசோடுக்கு அப்புறம் இப்போ தான் அந்த பொண்ணு ஏதோ மனசு வச்சு ஒரு ரொமான்டிக் சீன் கொடுத்துருக்கு, அது பொறுக்கலையே அவனுக்கு. அண்ணா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னம்மா நடக்குது, அவளுக்கு தான் ஒன்றும் ஆகலையே, நல்லா குத்துக்கோள் மாதிரி தானே இருக்கா. அண்ணா பாவம் கீழே விழுந்து மூக்கில் அடிபட்டுருச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுந்து உட்காந்து ஜேகே சிரிக்க போச்சு, இவர் நமக்கு மேலே இருப்பார் போலன்னு சாரா அவர் பக்கம் பார்க்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே அண்ணா நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நான் என்ன பண்ணப்பா, அவளை பார்த்தாலே சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஜிமினோ அப்படியே எழுந்து வந்து வாயை மூடு அப்படின்னு ஜேகே திட்டேன். என்ன ஏன்டா திட்டுற அப்படின்னு. பின்ன இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, உனக்கு எல்லாரையும் கூட்டி வச்சு கும்மால் அடிச்சிட்டு இருக்கிறேன், நீ எனக்கு பெரிய கோபியர் கொஞ்சம் பிரமனான நினப்பு, எப்போ பார்த்தாலும் பெண்களோட சுற்றுவார் அப்படின்னு சொல்லி திட்டா. எது நானா, கேட்டுக்குங்க மக்களே, ப்ளே பாய்ங்கிற பேர் மட்டும்தான் எனக்கு, நான்லாம் ஒரு ஃபிகரோட ஒழுங்காக இருக்கேன்டா. ஆனால் நீ 2 வச்சு அதுவும் ஒரே வீட்டில் ஓட்டுறிய, உன்ன மாதிரி ஒரு ஜகஜால கில்லாடி இந்த உலகத்தில் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. நானே பிரச்சனை இருக்கேன், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒரு தீர்வு சொல்ல பார்த்தா எப்போ பார்த்தாலும் என்னவே குறை சொல்லிட்டு இருக்க மச்சான். இப்போ உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், என்ன வேறு வழியே இல்லை, செத்துரு. என்னடா சொல்கிற? ஆமாம் அதில் வேணால் நீ சூஸ் பண்ணிக்கோ, தூக்க மாட்டி தொங்குறதா இல்லை விஷம் குடிச்சு சாக்கிறதான்னு. பாவி, ஆமாம் வேறு வழியே இல்லை, உங்கள் அப்பா தான் உனக்கு கெடு வச்சுட்டு போயிருக்காரு, இன்னைக்கு ஒரு நாள் தான், ஒன்று நீ ஹீராவை சூஸ் பண்ணணும், இல்லையா இந்த மினி சனியை சூஸ் பண்ணணும், எது அப்படின்னு மினி முறைக்கா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல அப்படின்னு, ஏதாவது ஒரே சான்ஸ் தான், இதை நீ எடுத்தாலும் பாதிக்க போகிறது நீ தான் மச்சான், நல்லா யோசிச்சுக்கோ, இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துக்கார. என்னடா என் ஃப்ரெண்டு நீ எப்படி சொன்னா இப்படி அப்படின்னு சொல்ல. நானாடா உன்னை போய் கல்யாணம் பண்ணேன்னா, நானாடா உன்னை இவ்வளோ லவ் பண்ணுன்னு சொன்னேன், ஏண்டா எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்களாம், இந்த சொல்யூஷன் கேட்க மட்டும் எங்கள் உசுரை போட்டு எடுப்பீங்களா, எனக்கு இருக்கிற மூளை உனக்கு யோசிச்சு மழுங்கிரும் போல, என்ன ஆள் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்கார. ஜிமினோ போங்கடா, யாரும் எனக்கு உதவ வேணாம், நானே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் ஜேகே சரி மச்சான், என்ன பார்த்தாலும் பாவமாக இருக்குது, என்ன தான் முடிவு பண்ண போகிற, அது தெரியாமல் தான்டா உன்கிட்ட கேட்குறேன். இது உன்னோட லைஃப், நீ தான் முடிவெடுக்கணும். எனக்கு அப்போது நீ வேணா அப்படி பண்ண, என்ன பண்ணணும், உங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஹீராவோட, அது முடியாது. சரி ரைட்டு விடு, அப்போது உனக்கு ஹீரா வேணாம். ஆமாம், அப்போ உனக்கு மினி தான் வேணும். சரி அப்போ நீ மினியை கல்யாணம் பண்ணிக்கோ, இது நல்லா தான் இருக்குது. கல்யாணம் பண்ணிவிட்டு ஹீராவை விட்டுரு. என்னடா சொல்கிற? ஆமாம், அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. அது எப்படி?
அது அவளுக்கு நான் பண்ணுற துரோகமாவதா? அப்படியே குமட்டிலே குத்தணும்னு வச்சுக்கோ. என்னடா நினச்சிட்டு இருக்கேன்? என்னை பார்த்தா அவனுக்கு லூஸு மாதிரி தெரியுதா? இதுக்கும் வரமாட்டாராம் அதுக்கும் வரமாட்டாராம். சாருக்கு என்ன 2 வண்டி ஓட்டணும்னு ஆசையோ? டே அப்படி இல்லைடா மச்சான், பின்ன என்ன நொப்படிடா மச்சான். இங்கே பாரு, உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று மினியை சூஸ் பண்ணு, இல்லையா ஹீராவை சூஸ் பண்ணு. சும்மா போட்டு கிங்க உசுரை எடுக்காத, பார்க்குறவங்களே கடுப்பேத்தாத. என்னடா இப்படி சொல்கிற? ஏதாவது ஒன்று சொல்லி தொலையேண்டா. இப்போ என்ன உனக்கு அவளை தான் பிடிக்கலங்கிறல, அவளை டிவோர்ஸ் பண்ணுற, மினியை கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமாக இரு. நான் வேணா ஹீராவா அப்படின்னு சொல்லிட்டு ஏச்சுவாக்க அப்படியே திரும்ப கைரா முறைச்சிக்கிட்டு என்ன சொன்னேன்? அது நான் வேணா ஹீராவுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல வந்தம்மா. நீ இருக்கிறத வேற நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் கைரா எது நீங்கள் ஏன் இப்படி ஜேகேவை முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்புறம் நான் ஒருத்தி குத்துக்கள் மாதிரி இருக்கும்போது இவன் எல்லாரையும் நான் கட்டிக்கிறேன்னு ஏதோ பெரிய வாரி வழங்குற வள்ளல் மாதிரி தன்னோட வாழ்க்கையை போடுறதுக்கு ரெடியாகிறான். அப்புறம் முறைக்காமல் இவனை தூக்கி போட்டு மிதிச்சா கூட தப்பில்ல அடிங்க. அவனோட பாவி அப்படின்னு பார்த்துட்டு, இவங்க உங்கள் லவ்வரா அப்படின்னு நீங்கள் கேட்க, பின்ன என்ன லப்பரா அப்படின்னு சொல்லிட்டு கைரா அப்படியே முறைக்கா. ஐயோ இவ வேறு நேரங்கிட்ட நேரத்தில் வந்து கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டு, அடி கொஞ்ச நேரம் சும்மா இருடி, நானே அவனை ஏதோ கரெக்ட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு பெல்ட்டை போட்டுட்டு தான் நீ வந்து காரியத்தையே கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் முறைச்சிட்டு ஜேக்கவ, அட பாவி, இவ்வளோ நாளாக இவ்வளோ கட்டி வேண்டிட்டு கிடந்தியே, உனக்கு ஒரு லவ்வர் இருக்குது, இப்போ நீ மட்டும் என்னடா பண்ணுற? அது மச்சான், நான் சும்மா உனக்கு பொசசிவ் இருக்கான்னு செக் பண்ணேன், அதெல்லாம் விடு மச்சான். அதான் உனக்கு மினி தான் வேணுங்கிறியா? ஐ லவ் மினிங்கிறீல, அப்புறம் என்ன ஹீரா விடு, நான் வேணா அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தான் லவ்வர் இருக்குது, என் கூட பழகிற எல்லாருக்குமா லவ்வர் இருக்கும்? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லவ்வர் இல்லை. அதில் யாராவது ஒரு நல்ல பையனாக பார்த்து நீ ஒரு ஆணியும் பிடிக்க வேணாம், மூடிட்டு இருக்கியா? சரி ரைட் விடு. இப்படி இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கா, நீங்களும் அப்படியே நின்று பார்த்துட்டு அப்படியே ரூமை பார்க்குறீங்க. மினி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக தயங்கி மினி ரூம்குள்ளே போக, சாரா எதுக்கு இப்போ நீங்கள் அங்கே போகிற அப்படின்னு உங்கள் கை பிடிக்குவீங்க. இரு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ அப்படியே கைராவோ ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னடி ஓ பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கே பாரு அப்படின்னு காட்டுறா. இப்போ தான் அவள் ஜேகே பார்க்குறான். இவன் எதுக்கு போய் இந்த ரூம்குள்ளே போகிறா? ஐயோ ஏற்கனவே அவள் பேய் பிடிச்சவ மாதிரி ஆடிட்டு இருக்கா, இவன் வேறு உள்ளே போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் என்ன அப்படி திரும்பி பார்க்க ஜேகே, இரு இங்கே போவாத வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் பேசாத இருங்க, நான் அவையக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மினி அக்கா அப்படின்னு நீங்கள் கூப்பிட, அவள் அப்படியே உங்களை நிமிர்ந்து கூட பார்க்கல, அப்படியே ஏதோ புக் எடுத்து வச்சுட்டு, தயவு செய்து ரூமை விட்டு வெளியே போ, இதுக்கு மேலே இங்கே நின்று அப்புறம் நான் வேறு ஏதாவது பேசி போடுவேன், இல்லை அடிச்சிருவேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவள் பேச. அதான் அந்த மகாராணிக்கு ஒன்று பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இன்னும் எதுக்கு இங்கேயே நின்றுட்டுருக்கா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கே அவங்க கைப்பிடிச்சிருக்கா. ஐயோ நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு கைப்பிடிச்சி இழுத்து விட, என்ன இங்கே பாரு விபரீதமாகறதுக்குள்ளே போயிடலாம், அவள் பேச்சே சரியில்லை, உனக்கும் அவளுக்கும் முத்திரும் சண்டை வேண்டாம். நான் ஒன்றும் சண்டை போட வரல, நீ எதுவும் பண்ண வேணாம், நீ பேசுகிறத குறைக்க கூட நான் தயாரில்லை, தயவு செய்து ரூமை விட்டு வெளியே போ எல்லோரும் வெளியே போங்க, யாரும் இங்கே நிற்காதீங்கன்னு மினி பாட்டுக்கு பேய் பிடிச்ச மாதிரி கத்த. தோ ஆட ஆரம்பிச்சிருச்சு மாரியாத்தா, வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சாரா ஒரு பக்கம் கைரா ஒரு பக்கம் இழுத்துட்டு வர, அவளுக்கு 2 பேரும் ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற விட்டுறா. நீங்களோ இங்கே பாருங்க மினி அக்கா, நீங்கள் கேளுங்க இல்லை கேட்காம போங்க, ஆனால் நான் சொல்ல வந்தது சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் கட்டில்கிட்ட நின்றுக்கா. அவ்வளோ அப்படியே உங்களை முறைச்சி பார்க்க. நீங்கள் இங்கே பாருங்கள், ஜிமின் மாமா ஒன்றும் என்னை பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணலை, சூழ்நிலைனால தான் என்னை கனால கட்டிக்கிட்டாங்க. அதுவும் சொல்லப்போனால் அவியலுக்கு என்ன சின்னதுலேருந்து சுத்தமாக பிடிக்காது, நான்னாலே அவர்களுக்கு ஆகவே ஆகாது. அவிய விரும்புகிறதெல்லாம் உங்களை தான், அவிய மனசார உங்களை தான் காதலிக்கிறாங்க, அவளுக்கு நீங்கள் தான் வேணும், உங்களை எப்போவுமே அவங்க விரும்பிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன எப்போவுமே வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு என்னென்னா பிடிக்காது. நான் தான் பைத்தியக்காரிச்சி மாதிரி அவியலை நினச்சிட்டே இருந்துட்டேன். அதனால தான் பெரிய மாமா கூட மாமாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் மாமா தப்பு எதுவும் இல்லை, பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவர் சூழ்நிலை, அதனால் என்னை கல்யாணம் பண்ணிட்டார். இதில் அவருக்கு மனப்பூர்வமாக எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் மினி அக்கா நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா படிச்சிருக்கிய, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்கிறதும் புரியும்னு நினைக்கிறேன். நான் மாமா வாழ்க்கையில் தொந்தரவாக இருக்கணும்னு நினைக்கல, இருக்கவும் மாட்டேன். என் மாமா எப்பவும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினப்பேன்.
அவியலுக்கு நான் அவிய கூட இருக்கிறத விட நீங்கள் அவர் கூட இருக்குதா ரொம்ப பிடிக்கும். அதுதான் சரியும் கூட. அதனால நான் யாருக்கும் தொந்தரவாக இருக்க விரும்பலை பின்னி அக்கா. நான் மாமாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் போயிடுறேன். நீங்களும் மாமாவும் கண்ணாலம் கட்டிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் அதுக்கப்புறம் தொந்தரவாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடுக்கு பேச ஜேகே இதை கேட்க, ஐயோ பைத்தியக்காரி, நம்ம ஒவ்வொன்றும் யோசிச்சு இவள் வாழ்க்கையை காப்பாற்ற நினச்சா பத்தியா லூஸ் மாதிரி எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. கைரா, ஐயோ இந்த லூஸ் பண்ண எப்படி தான் நீங்கள் சமாளிக்கிறீங்க ஜேகே பார்க்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஜேகே, ஏய் நீ என்ன பைத்தியம் மாதிரி வளரிட்டுருக்கா? சும்மா இருங்க ஜங்கு கண்ணா, நான் எதை அண்ணனா அப்படின்னு சொல்லி ஜிமின் இப்போ தான் அதே கவனிக்கிறான். நீங்கள் அண்ணான்னு கூப்பிட ஆரம்பித்தது கூட. அப்போ நீங்களோ இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிடுறேன். என்ன பைத்தியம் மாதிரி ஒளிரிட்டுருக்கா? இதுக்கு பேர் பேசுகிறதா? நீயும் உன் தலையில் மண்ணாளி போட்டுக்காத, பேசாமல் இரு. அதான் நாங்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம், நாங்கள் எல்லாம் சரி பண்ணுவோம். அவன் தான் ஒரு நாள் கேட்டுக்கலாம், நீ ஏன் அதுக்குள்ளே முந்திரி கொட்டை மாதிரி வந்து இப்படி ஒளிரிட்டு கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை கத்த. நீங்களோ இல்லை, நான் ஒன்றும் பைத்தியம் மாதிரி அவசரப்பட்டு எதுவும் பேசலை, நான் நல்லா யோசிச்சு சுயனோட தெளிவாக தான் பேசுகிறேன். ஆமாம், பைத்தியம் மாதிரி வளர்றது பேர் நல்லா பேசுகிறதா அப்படின்னு சொல்லி ஜேகே கடுப்பில் கேட்க. நீங்கள் அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே. ஜிமின் மாமாவுக்கு என்னை பிடிக்காது, மினி அக்காவை தான் பிடிக்கும். அவர் ஆசைப்படுறதும் அவியலோட சேர்ந்து வாழத்தான். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் போகிறதா சரி. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனி முடிவெடுக்கிறது உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சொல்லியிருக்கா. இங்கே ஜேகேக்கோ ஐயோ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜிமின்ட்டு வந்து, டே அவள் பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி குளறிட்டுருக்கா, நீனடா அப்படியே நின்றுட்டுருக்கா, வாயே திறக்காம பேசுறதெல்லாம் உனக்கு கேட்கல பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுக்கா. ஜிமினோ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதா கேட்டுட்டு அப்படியே உங்களை முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது மினியோ, அவங்களாம் விடு, அவன் சீட்டர், அவனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ சொல்லு, நீ அவனை இன்னும் விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறா. நீங்கள் அப்படியே ஜிமினோ ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு இப்போ அப்படியே திரும்பி உங்களுக்கு டிஎஸ் வருது, அதை அப்படியே மறக்கிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அப்படின்னு மடையாட்டிங்க. மினி, இதை நான் நம்பணும், பொய் சொல்கிற அப்படின்னு சொல்ல. இல்லை மினிக்கா, இல்லை, அவிய எப்போ உங்களை விரும்புகிறேன்னு சொன்னாங்களோ அப்போவே நான் ஜிமின் மாமாவை மறந்துட்டேன். என் மனசில் அவர் இல்லை, சின்ன வயசுலேருந்து அவரை பிடிக்கும், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னனால ஒரு ஆசை இருந்துச்சு அவரை கட்டிக்கணும் அப்படின்னு. மற்றபடி எனக்கு அவர் மேலே காதல் அன்பு அப்படிலாம் எதுவும் இல்லை. என் மாமா பையன் அப்படின்னு அவர் எனக்கு பிடிக்கும். அதுவும் அவர் எப்போ உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரோ, என் கூட வாழவே பிடிக்கலன்னு சொன்னாரோ, அந்த நிமிஷமே எல்லாத்தையும் நானும் மறந்துட்டேன் அப்படின்னு வாயோ அப்படியே பல்ல கடிச்சிட்டு பொய்யா சொல்கிறீங்க. கழுக வருது, அதையும் அடக்கிட்டு. எனக்கு ஜிமின் மாமா மேலே எந்த அன்போ அக்கறையும் இப்போ இல்லை. அவரோட வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கட்டும்னு தான் தோணுது. அதனால தான் என்னையவே பிடிக்காத போது இந்த கல்யாணம் ஒரு விஷயமே இல்லை, அதை போய் உங்ககிட்ட மறைச்சிட்டாருன்னு நீங்கள் கோவப்படுறீங்களே, அதனால தான் நான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு கல்யாணமே இல்லை, இதில் போய் என்ன இருக்குது? இங்கே பாருங்க அக்கா, நீங்கள் புரிஞ்சவங்க எல்லாம் அறிஞ்சவங்க, எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது, நான் ஒரு மடைச்சி, எனக்கு இவ்வளோ தான் பேச தெரியும். நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஜிமினாத்தனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் அவரோட நீங்கள் வாழ்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். அவருக்கும் உங்களை தான் பிடிச்சிருக்கு, நீங்களும் அவரும் தான் ஒன்றா இருக்கணும், அதுதான் சரி. நான் பட்டிக்காடு, நான் அவருக்கு செட் ஆக மாட்டேன். நான் அவருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்கக்கா அப்படின்னு நீங்கள் பட்டுக்க சொல்லிட்டுக்கா. இங்கே ஜிமினுக்கு எப்போ நீங்கள் இல்லையே நான் அவரை லவ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்களோ, அடுத்த நிமிஷம் ஓகே ஏதோ ஹார்ட்டில் ஒரு பெயின், என்னது இது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே தெரியாமல் ஒரு பெயின் அப்படி இருக்குது. என்ன இவ இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு ஜிமின் வாயை திறக்காம அவன் மனசுக்குள்ளே பெரிய போராட்டமே நடந்துட்டுருக்குது. இப்போது அவள் மற்றவங்களெல்லாம் அப்படியே மினி பார்த்துட்டு, நீங்களாம் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா, நான் இவகிட்ட தனியாக பேசணும். ஜேகேவோ அவகிட்ட என்ன நீ தனியாக பேச போகிற, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா போகலாம், போதும் நீ பேசின வரைக்கும் அப்படின்னு கைப்பிடிச்சிருக்கா. நீங்கள் அங்கே நகராமல் நிற்கிறீங்க. மினி உங்கள் கையை இந்த பக்கம் பிடிச்சி,
அவள் என்கிட்ட பேச வந்தா. நானும் அவளும் பேச நிறைய இருக்குது. எங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ நாங்கள் தான் பேசி முடிவு பண்ணணும். நீ இதில் 3வது மனுஷன், நீ வெளியே போ அப்படின்னு ஜேகேவை தரல. ஜேகே இப்போ கைரா ஏய் ஒரு மேலே கை வைக்கிற அப்படின்னு வந்து நிற்கிறா. ஐயோ பேபி நீ டென்ஷன் ஆகாத, இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. ஹீரா வா போகலாம். சாராவும் அக்கா வா பேச வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் அவியக்கிட்ட பேசிக்கிறேன். மினி அக்கா ரொம்ப நல்லவங்க, இவள் ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதெல்லாம் சரிதான், அவள் நல்லவ தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அவள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முன்னாடி பேச வேண்டியனா, அதே நாங்கள் அனுப்பிட்டு தனியாக பேசுகிற அளவுக்கு அப்படி ஒன்றும் உங்களுக்குள்ள ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரேன். இங்கே பார், இதில் 3 பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்கோம். அதுலேயும் பாதிக்கப்பட்டது நாங்கள் 2 பேரும். நாங்கள் 2 பேர் பேசி எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கிறோம். நீ உள்ளே வந்து கொட்டையை குழப்பாத. ஹே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வர. இங்கே பார் ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவளோ டமார்னு கதவை சாத்தா. நீங்கள் அப்போ உள்ளே இருக்கீங்க. மினி உங்களை பிடிச்சி இழுத்துட்டு டக்குன்னு கதவை சாத்திப்பா. ஏய் அப்படின்னு சொல்லி ஜேகே கதவை தட்டு காதில் வாங்காமல் அவள் லாக் பண்ணிட்டு உங்கள் பக்கம் அப்படியே திரும்பி ஓகே ஹீரா இப்போ நீ சொல்லு, நீ சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிடுவியா? நீ ஜிமினை விட்டு ஒரேடியாக போயிடுவியா? அப்புறம் எங்கள் வாழ்க்கையில் வரமாட்டல, அப்புறமா வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டல, உரிமை போராட்டம்லாம் நடத்த மாட்டல அப்படின்லாம் அப்படியே வரிசையாக கேட்க நீங்கள் அப்படின்னு மாடியாட்டி இல்லை மணி அக்கா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீங்கள் கேட்ட மாதிரி நான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வரவே மாட்டேன். உங்கள் யாருக்கும் நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன். சரி, எனக்கு அது மட்டும் பத்தாது, வேறு என்னக்கா வேணும்? நான் ஜிமினை மறுபடியும் ஏற்றுக்கணும் அப்படின்னா உனக்கு தான் நிறைய சொத்து இருக்காமே அக்கா. ஆமாம், ஜிமின்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அவனோட நினச்சேன். ஆனால் அதெல்லாம் இப்போ தானே தெரியுது, அதெல்லாம் உன்னோட சொத்தா. அது கிடைக்கணுன்னு தானே ஜிமினை உன்னை கல்யாணம் பண்ணா. அப்போது அந்த சொத்தெல்லாம் ஜிமினுக்கு தானே சேரணும், நீயும் தானே ஆசைப்பட்ற. ஆமாக்கா. அப்போ நீ என்ன பண்ணுற, இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணும்போது அப்படியே உன் பேரில் இருக்க எல்லா சொத்தையும் மாற்றி எழுதுறதுக்கு நான் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறேன். நீ எல்லாத்தையும் என் பேர்லலாம் வேணாம், ஜிமின் நேம்லேயே மாற்றி எழுதி கொடுத்துட்றியா? சரிக்கா. சரி, தட்ஸ் குட். அப்போ அண்ணா பிரச்சனை இல்லை, சால்வ்டு ப்ராப்ளம். நீ என்ன பண்ணுற, இதை பற்றி யார்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு போயிடுவேன்னு கேட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லு, மற்ற எதுவும் சொல்லாத. சரிக்கா. சரி, மற்றபடி எதுவும் பேசிகிட்டு இருக்காத. ஓகே இப்போ நீ போகலாம் அப்படின்னு சொல்லி கதவை தந்து விட. இங்கே ஜேகேக்கு என்ன ரொம்ப சவுண்டே கம்மியாக பேசிகிட்டு இருக்காளுங்க, என்ன பேசுகிறாங்க தெரியலையே, இந்த லூசு கும்பிட்டா அவளுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு கதவை உடைக்காத குறையாக தட்டிகிட்டு இருக்கா. கதவை டபாரும் திறக்குவோம். ஹே நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். உங்கள் தொங்கச்சி ஒன்றும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மினி போகிறா அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. ஹீரோக்கா அப்படின்னு சாரா வந்து கையை பிடிக்கா. ஏய் அவள் என்ன கேட்டா, நீ என்ன சொன்ன அப்படின்னு ஜேகே கேட்கா. நீங்கள் அது ஒன்றும் இல்லை, விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுவல்ல, தொந்தரவு பண்ண மாட்டாளன்னு கேட்டாங்க. நானும் சரின்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அடிப்பாவி பைத்தியக்காரி, உன் தலையிலையும் மண்ணாடி போட்டுக்கிட்டேன்னு ஜேகே கத்த. நீங்கள் உங்களுக்கு அழுகியா தாங்களா, அதுக்கு மேலே அங்கே நிற்கவும் இல்லை, குடுக்குன்னு ஓடி போய் டபார்னு இப்போ அவங்க ரூம் கதவை சாத்திட்டு அப்படியே உட்காந்து அழுகுறீங்க. இங்கே ஜேகேக்கோ என்ன தான் நடக்குது இந்த வீட்டில், ஏண்டா இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, நமக்கு என்னான்னு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமினை போட்டு உழுக்க. என்னடா பண்ண சொல்கிற, அவளுங்களாம் பேசிக்கிறாளுங்க, அவளுங்களாம் முடிவெடுத்துக்கிறாளுங்க. இதில் நான் என்ன சொன்னேன், இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் பேசணும். நீ பாட்டுக்கு நமக்கே நானும் எவனுக்கு வந்ததோன்னு உட்காந்துருக்கியே, இது உன்னோட லைஃப் இல்லையா? என்ன பண்ண சொல்கிற என்ன? ஏண்டா அவள் பாட்டுக்க உனக்கு கையெழுத்து போட்டு தரேன் டிவோர்ஸ் பண்ணுறேன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறா, இவன் என்னமோ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன தாண்டா நினச்சிட்ருக்கா? அப்போ நீயோட தான் வாழ போறியா? ஹீரா உனக்கு வேணாமா? அதான் பெரிய மனுஷி முடிவு பண்ணிட்டாங்களே, நான் அவங்களுக்கு வேணான்னு, அப்புறம் நான் மட்டும் என்னத்தை பண்ணுறது? நீ தானடா மினி என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது ஒருத்தர் இப்படி தாண்டா முடிவெடுப்பா. நீ என்னைக்காவது ஹீரா எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கியா? மினி தான் வேணும்னு சொல்கிறல, இப்போயும் அதையே தான் சொல்கிறேன். எனக்கு மினி தான் வேணும், நான் அவ்வளோ தான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் மினி, ஐ வாண்ட் ஹர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன மாநாட்டுக்குடா நீ வந்துட்டு அவ்வளோ கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க. அதுதான் அந்த கருமத்தை தான் தெரியாதனமாக பண்ணி தொலைச்சிட்டு டெய்லி இப்படி உங்கள் எல்லாருக்கிட்டே பேச்சு வாங்கி ஒன்றுவாக செத்துக்கிட்டு இருக்க.
நான் மட்டும் நிம்மதியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? இந்த பக்கம் என்னோட லவ் பண்ணவ, இந்த பக்கம் தெரியாதனமாக கல்யாணம் பண்ணவன்னு 2 பற்றி வச்சுக்கிட்டு டெய்லி சாகிறேன். உனக்கு பார்க்குறதுக்கு நான் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் எனக்குள்ளே எவ்வளோ போராட்டம் நடந்துட்டுருக்கு எனக்கு தான் தெரியும். மினியும் ஏமாற்றக்கூடாது, இவ்வளையும் நான் வந்துட்டு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். உங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு என்னை பார்த்தா 2 பொட்டாட்டிக்கார மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் எனக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பிடிக்கல வேணான்னு சொல்லி எங்கள் அப்பா மீசை ஒழுங்காக கேட்டு எனக்கு பணத்தை மட்டும் கொடுத்து என்னை ஊரை விட்டு அனுப்பிச்சி வச்சுருந்தா இவ்வளோ பிரச்சனையே. நான் பாட்டுக்கு நிம்மதியாக என் பிஸ்னஸ் என்னோடய மினின்னு என் லைஃப்பை ஜாலியாக இருந்திருப்பேன். எல்லாருமா சேர்ந்து என் உசுரை எடுத்து இவளை என் தலையில் கட்டி வச்சுட்டு இப்போ என்னால் இவளை விட்டு இருக்க முடியல, கூட சேர்ந்து இருக்க முடியல. ஆனால் அவள் கூட என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாடா, என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கீங்க பாரு, நீயும் எங்கள் அப்பா அந்த மீசக்காரன், ஆனால் எல்லாரும் சேர்ந்து என் உசுரை வாங்குறீங்கடா, யாருமே என்னை புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு கத்திட்டு இப்போ அவனு போய் டமாரு கதவு சாத்திக்க சாராய்ங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜேகேவோ, நீ மட்டும் ஏன் சும்மா நிற்கிற, நீயும் ஏதாவது சொல்லிட்டு போய் ஒரு ரூமில் கதவை சாத்திக்கோ அப்படின்னு சொல்கிறான். அண்ணா என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க ஆளுக்கு, லூசு பைய ஏதோ புலம்பிட்டு போயிருக்கான், அப்புறம் நல்ல முடிவாக எடுப்பான், கவலைப்படாத, அவனால் ஹீரோவெலாம் விட முடியாது அப்படின்னு சாராவுக்கு சமாதானம் சொல்ல. எனக்கு நம்ம பயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பயப்பட வேணாம். ஆமாம், ரொம்ப நேரமாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம், நீ யார் அப்படின்னு ஜேகே இப்போ தான் கேட்குறான். அது கிழிஞ்சிச்சு போ, விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாங்கிற மாதிரி இப்போ தான் நான் யாருன்னே கேட்குறீங்களா, அண்ணன் வேற உரிமையாக கூப்பிட்றா, யாருமா தங்கச்சி நீ அப்படின்னு கேட்க. நான் ஹீராக்கா இருக்கல, அவளோட பாட்டியோட சித்தப்பாவோட பெரியப்பாவோட. இதை நிறுத்து, இப்போ நீ யார் அதை மட்டும் சொல்லு, எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, அந்த ஓடெல்லாம் வேணாம், ஒழுங்காக சொல்லு. அது நான் கொஞ்சம் தூரத்து சொந்தம், அதான். ஓ அப்போ தூரமாகவே இருக்கட்டும், சரி நீ இங்கே இரு, என் ஃப்ரெண்டு வேறு வந்திருக்கான், அவனை போய் நான் பார்க்கணும், கொஞ்சம் அங்கேயே அட்டண்டன்ஸை போட்டு வரேன், கைரா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைராவை கூட்டிகிட்டு ஜிக்கே வெளியே போக்கா. இங்கே சாராவோ எந்த பக்கம் போகிறது, நம்ம எந்த ரூமுக்குள்ளே போகிறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே உள்ள நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அவையக்கிட்ட சொல்லிட்டோம் அவையில் விட்டு கொடுக்குறேன்னு, ஆனால் எப்படி என் மாமும் எப்படி விட்டு கொடுப்பேன், இத்தனை வருஷமாக அவரை தான் என் புருஷன் அப்படின்னு மனசுக்குள்ளே நான் கட்டி வச்சது, என் காதெல்லாம் அவ்வளோதான்ல. நான் மாமுவை முழு மனசோட தான் விட்டு கொடுக்குறேன், ஆனாலும் என்னால் முடியல, வலிக்குது மாமு. ஏன் உனக்கு என்னை பிடிக்கல, நான் அழகா இல்லையா மாமு, எனக்கு படிப்பு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை வேணான்னு சொல்கிறியா மாமு? ஆமாம், அவைய மாதிரி நான் நாகரிகமாக இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, அழகும் அவ்வளவா இல்லை, அப்போ அவைகளுக்கு உனக்கும் தான் சரியாக இருக்கும். நான் ஏன் மாமு உன் வாழ்க்கையில் தொந்தரவாக இருக்கணும், நான் போயிடுறேன் மாமு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்பவும் போல் அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பித்தேன். ஜேகே இங்கே போய் அவனுக்கு வந்துட்டு தயாங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு உங்கள் ஜிமினோட அப்பாவே கம்ஃபர்ட் ஆக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்குறான். நீங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டுருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷி அடி அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து, ஏய் உன் வாழ்க்கையே இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு, உனக்கு இது சமையல் வேலையை விட்டால் வேறு வேலையே தெரியாதாங்கிற மாதிரி பார்க்க. நீங்களும் இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிய, நடந்து முடிஞ்சு போச்சு, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், அதான் கடைசியாக. அப்போது நீ முடிவே பண்ணிட்டியா, வேறு என்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வேறு வேலைக்கு சமைச்சு மட்டும் வைக்கிறீங்க. இங்கே கிளம்பி ஜிம்மின் வந்துட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி வரான். மினியும் அவங்க கூட கிளம்பி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பாட்டுக்கு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க. இங்கே ஜேகேக்கோ செம்ம கடுப்பாகுது, எவ்வளோ பெரிய பிரளயமே நடந்திருக்கு, இது ரெண்டும் எதுவுமே நடக்காத மாதிரி ஏன்னு இழிச்சு எப்படி தான் பேச முடியுதோ அப்படின்னு கடுப்பில் ஜேகே சாப்பிட. நீங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு நகர ஜிமினோ உங்களை நகர விடாமல் அதை எடுத்து கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு அவனும் பேச. சே இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, இப்போ எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, திங்கிறத மட்டும் கரெக்டாக வந்துட்டு இப்படி கேட்குறான் பாரு அடிக்கிற மாதிரி ஜேகே கடுப்பில் இருக்க. உங்களை உட்கார விடாமல் வேலை வாங்கிட்டு ஜிமின் ஒரு வழியாக கிளம்பி போயிடுறான். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக அக்கடான்னு இப்போ தான் உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்போ உங்கள் ஃபோன் வந்துடுறீங்க. இது என்ன அப்படின்னு எடுத்து பார்க்குறீங்க, ஜிம்மின் தான் கால் பண்ணுறான். இப்போ தான் நான் ஆஃபீஸுக்கு போயிருப்பாக, அதுக்குள்ளே கால் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்து மாமா அப்படின்னு. நான் தான். அது சாரிடி. எதுக்கு மாமா இப்படி ஜாரி சும்மா கேட்குறிய? இல்லை, அது இன்றைக்கி நடந்த விஷயம், என் கை மீறி. புரியுது மாமா, அதுக்கு எதுக்கு சும்மா சாரி கேட்குறிய, எனக்கு எல்லாம் புரியும். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? தோ சாப்பிட்டுட்ருக்க மாமா. அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? அது துவைச்ச துணிலாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்து மடித்து பெட்டிக்குள்ளே வைக்கணும். எது பெட்டி இல்லையா? ஏன் பின்ன நாளைக்கு நான் ஊருக்கு போகணும்ல மாமா, அதுக்கு தான் இன்றைக்கே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். என்னடி சொல்கிற? ஆமாம் மாமா. ஏய் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அவசரப்பட்ட இந்த முடிவெடுக்காத, நான் இப்போ கிளம்பி வரேன்.
ஆ எதுக்கு மாமா இப்போவே கிளம்பி வரீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏண்டி அது ஏதோ அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேன், எப்போவுமே அப்படியே இருப்பேன்னு நினைக்கிறியா? என்னை பார்த்து பயப்படுறியா என்ன அப்படின்னு கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்லை மாமு, உங்கள் கூட மினி அக்கா இருப்பாங்க, நீங்கள் பாட்டுக்க கிளம்பி வந்தா அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க. நீங்கள் சாயந்தரம் எப்பவும் வர்ற மாதிரியோ அவைய கூடயே வாங்க மாமு. இல்லடி உன்கிட்ட ஒன்று பேசிக்கலாம் மாமு அப்படி சொல்லிட. அவனும் சரின்னு வச்சிடறான். நீங்கள் சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் அதே சொன்ன மாதிரியே பெட்டிலாம் பேக் பண்ணி வச்சு ரெடியாக இருக்கீங்க. ஜெமினோ வந்ததும் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறான். பட் நீங்களோ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு உங்கள் ரூம்குள்ளே போய் பூந்துக்க. வேறு அப்படி சொல்லிட்டு அவன் நைட்டெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். நீங்கள் பேச மூஞ்சே கொடுக்கல. அப்புறம் எங்கே பேசுறது, அவன் ரூம்குள்ளே போயிடான். சரி காலையில் அப்படி பேசிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே உங்கள் மாமனார் சொன்ன மாதிரியே காலையில் டான் வந்து நிற்கிறாரு. காலிங் பெல் சவுண்ட் கேட்டதும் இங்கே எல்லாருக்குமே மனசுக்குள்ளே அப்படியே மணி அடித்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து கதவை திறக்க, என்னம்மா என்ன சொல்கிறான் என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, மாமா வந்து உள்ளே வாங்க, இந்த வீட்டுக்குள்ளே நான் வரல, முடிவு தெரிஞ்சா போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, நீங்களோ அடுத்த நிமிஷம் பெட்டியோடு வந்து அவர் முன்னாடி நிற்க, அவர் உங்களை பார்த்துட்டு, ஓ அப்போது இதுதான் முடிவா, அதான் அவன் வாயால் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க, ஜிமினோ எதுவுமே சொல்லலை. அதுக்குள்ளே மினி, அதான் அவள் பெட்டியோடு வந்து நிற்கும் போதே தெரில, அவருக்கும் டிவோர்ஸ் ஆயிரும், நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இதுதான் அவர் முடிவு அப்படின்னு சொல்ல, சந்தோஷம், இனி என் மூஞ்சிலே முடிச்சிடாத, சுத்தா கூட வராத, வாமா போகலாம் அப்படின்னு அவங்க கைப்பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.